ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி தான் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்படி ஆஃப் ஆஃப் த்ரீ ரொம்ப கரெக்டா இருக்கு. என்ன பண்ற? பட்டை லவங்கம் அது வெடிக்கும் தானே? அது வெடிக்காது. கடுகு போட்டுல சொல்லலை. பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை போட்டு தாளிச்சு மட்டன் போட்டுக்கலாம். ரொம்ப ருசியாக இருக்குது. அடுத்து கழுவி வச்சிட்டோம். அப்புறம் வந்து மட்டனு, அப்புறம் வந்து புதினா, இது இப்போ இஞ்சி போட்டு பேஸ்ட்டு. புதினா இந்த கலர்ல மாதிரி மஞ்சள் பட்டியா இன்னைக்கு நம்ம வீட்டில் நேரத்தில் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ இருக்கு? 10 மணியா 9:30? 9:30 இருக்கும். 9:30. ஆமாம், இன்னைக்கு நேரத்தில் செஞ்சுட்டோம். காலங்காட்டாலே பிரியாணி வேட்டேன். காலங்காட்டில் 9 மணி ஆயிடுச்சு. செஞ்சிருந்தீங்க ஒரு 10 மணி ஆயிரம் நினைக்கிறேன். நான் அதுக்கப்புறம் தான் துணியை துவைக்கணும், பார்க்கணும், நிறைய வேலை இருக்குது. அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் பார்க்கணும். மட்டன் போட்டுக்கலாம். சிக்கன் ரோல் பண்ண போகிறோம். சரி, என்னம்மா பண்ணுற? என்ன பண்ணுறேன்னா பிரியாணி சிக்கன் கிரேவி தான் பண்ணிட்டு இருக்கேன். சரி, அந்த சைடு கொதிக்குது, எண்ணெய் ஊற்றலை. சூப்பர் பிரியாணி, மட்டன் பிரியாணி ஃபஸ்ட்டு டைமில். ஆமாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஏன் அடி பிடிக்குதா? என்ன மறுபடியும் போகிறேன்? கார்லிக் சரி, அந்த சைடு இதில் காஞ்சிருச்சு போல், ஆயிடுது. அடுத்து வந்து நம்ம புதினா அரைச்சி வச்சோம் கொஞ்சம், பச்சை கலர்ல மாறிடுச்சு. புதினா அரைச்சி வச்சிருக்கோம். என்ன மசாலா? சூப்பர் கலர்ல மாறிடுச்சு, கிரேவி கலர்ல. வாங்கிட்டு இருக்கீங்க. என்னம்மா போடுற?
இது எது எனக்கு பிரியாணி மாதிரி தோணுது தெரியுமா? இது கிரேவி மாதிரி தோணுது, அது பிரியாணி மாதிரி தோணுது எனக்கு பார்க்கறதுக்கே. நீ மட்டன் தானே கேட்ட, அப்படின்னா கேட்குற கேள்வி அந்த மாதிரி இருக்குன்றேன். இந்த கலர்ல மாதிரி இருந்துச்சு. அது எதுக்கு? அது மசாலா பண்ணல அதுக்கு. நீ எத்தனை டம்ளர் தண்ணி ஊற்றுறமா? நான் வந்து 1.5 கொஞ்சம் வச்சுருக்கேன். 4 ஒரு 5 டம்ளர் வச்சுருக்கேன். இப்படி செஞ்சதுதான் பிரியாணியா மாறுதா? அரிசி கலர் பூண்டு. ஆ இதெல்லாம் செஞ்சாதான் மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டு நம்ம செய்யறதாதான் அது பிரியாணியாகவும் நல்லா டேஸ்டாகும். பிரியாணி செய்ய கொஞ்சம் லேட் தான், ஏன்னா அதுக்கெல்லாம் பார்த்து போகணும். அரிசி கொள்ள அது தண்ணி கொதிக்கணும்டா. இந்த சாப்பாடு அரிசி வாயில போடுறான்னு பாரு. இதாயிடுச்சு. நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை அரைச்சி வச்சுக்குவேன் ஃப்ரெஷ்ஷாக. பேக்கெட் யூஸ் பண்ணுறதை யூஸ் பண்ண மாட்டேன். நம்ம சொன்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது நல்லாயிருக்கும். வச்சு நம்ம போட்டோம்னா அது டேஸ்ட்டு இல்லாமல். என்ன நீங்கள் கிண்டுறீங்க? கிண்டுங்க நல்லா. அது பிடிக்கவே சத்தில கையில் உனக்கு. நீ வேற கிண்டுறதில்ல. ஆமாம் ஆமாம், தருண் சமையல் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், தருண் தான் நீ செஞ்சிட்ருக்கிறாரு. அரிசி போடுங்க பார்ப்போம். அந்த சைடு ரெடி ஆயிடுச்சா? வேணுமா? அதுவும் அரிசி கொஞ்சம் நேரம் விசில் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுவும் இருந்துச்சு அதையும் விசில் போட்டுக்கலாம். அப்போ சீக்கிரம் கிளறாம அப்படியே விட்டீங்க என்னாவோ? கிளறாம விட்டிங்கன்னா ஒன்றும் ஆகாது. அது கொதிக்கிறது இல்லை, அப்படியே வெறும் தம் போட்டு முடிச்சாக்கா. சரி, இந்த கொதிக்கிறதுல இதாயிடும். உப்பு மட்டும் போட்டுக்கலாம். கல்லுப்பா? கல்லுப்பு தான் யூஸ் பண்ணும். தூளுப்பு அதிகம் மறைக்காது, அதனால கல்லுப்பு கொஞ்சம் நம்ம வந்து சுத்தமாக தேவை. ரெண்டுத்துலேயும் போடணுமா? சாப்பாடு மட்டும் முடியும். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் வந்து நம்ம சூடு பண்ணியிருந்தா எங்கள் அப்பா சாப்பிடுவாரு. மட்டன் பிரியாணி இருக்குது சூப்பராக. அப்புறம் வந்து தயிர் வச்சு போட்டுக்கலாம். தயிர் தான். அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி. இன்னைக்கு குக்கரில் வச்சுக்கணும். தமிழுக்கு தயிர் வேணும் போட்டு இப்படி வர. சாப்பாடு எப்படி இருக்கு? நீ சாப்பிட்டு சொல்லுமா. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.